தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, உலக இலக்கியங்கள் அனைவற்றிலும் கோழியை பற்றிய எண்ணற்ற குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழிலே சேயோன் மேய மைவரை உலகமும் என்று தொல்காப்பியர் குறிஞ்சியை பற்றி குறிப்பிடுகிறார். குறிஞ்சியின் அடையாளமாக இருக்கின்ற, வழிபாட்டு தெய்வமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சேவல் கொடிதான் அடையாளமாக இருக்கிறது. யூதர்களிடையே கோழியை திருஷ்டி கழிப்பதற்காக தலையை சுற்றி பலியிடுவது வழக்கமாக இருந்தது. உதாரணமாக, ஆண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் சேவலை சுற்றுவார்கள், பெண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் கோழியை சுற்றுவார்கள். இதில் கூட பால் பாகுபாடு, ஜெண்டர் பயஸ். பைபிளிலே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பீட்டரிடம், நாளை கோழி 3 முறை கூவுவதற்குள் 3 முறை என்னை நீ மறுதலிப்பாய் என்று கூறுகிறார். 6ஆம் நூற்றாண்டில் 1ஆம் கிரிகோரி என்பவர் சேவலை அடையாள சின்னமாக ஆக்கினார். நம்முடைய கம்பராமாயணத்தில் கௌதம முனிவரை விடிந்து விட்டது என்று சொல்லி ஏமாற்றுவதற்காக இந்திரன் சேவலாக வடிவெடுத்து கூவியதாக ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சேவல் கூவியதும் பொழுது விடிந்து விட்டது என்று நினைத்து கௌதமர் எழுந்து வெளியே செல்கிறார். வெளியே கும்மிருட்டு இருந்ததும் திரும்பி வருகிறார். அதற்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும். கிரேக்க இலக்கியத்திலே ஏரஸ் என்கிற ஒரு தேவன் இருக்கிறான். டயானா என்கிற அந்த தேவதை, அதைத்தான் அப்ரோடைட் என்று கிரேக்கத்தில் கூறுவார்கள், டயானா என்று ரோமாபுரியில் சொல்வார்கள். அவர்கள் இருவருக்கும் நேசம் இருக்கிறது. ஆனால் அந்த அப்ரோடைட் திருமணம் செய்து கொள்வது ஹெபிஸ்டஸ் என்கின்ற ஒருவனை. அந்த ஹெபிஸ்டஸ் கைவினை கலைஞர்களுடைய தேவன், எரிமலைகளுக்கு தேவன். எரிமலையின் தேவனாக இருப்பதால் பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்க மாட்டார். அந்த ஹெபிஸ்டஸை திருமணம் செய்து கொண்டது அப்ரோடைட்டுக்கு துளியும் பிடிக்கவில்லை. அவள் அந்த ஏரஸ் தேவனிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஹெபிஸ்டஸுக்கு இது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எலக்ட்ரியான் என்கின்ற தனக்கு பிடித்தமான ஓர் இளைஞனை வாசலில் காவல் காக்க வைத்துவிட்டு இருவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பை பரிமாறுகிற போது நேரம் போவதே சில நேரங்களில் செறிவதில்லை. சூரியன் வந்தால் சொல்ல வேண்டும், ஏனென்றால் அந்த சூரிய கடவுள் ஹெபிஸ்டஸுக்கு நெருக்கமானவர், அவர் போய் தகவலை சொல்லிவிடுவார் என்பதுதான் அந்த எலக்ட்ரியானை வெளியே வைத்திருக்கின்ற அந்த சூசகமான காரணம். ஆனால் எலக்ட்ரியான் தூங்கி விடுகிறான். சூரியன் வந்ததும் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதை பார்த்து ஹெபிஸ்டஸிடம் சொல்ல, ஹெபிஸ்டஸ் அவர்கள் இருவரையும் ஒரு வலையிலே மாட்ட வைத்து மற்ற தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் இருவரையும் பரிகசிக்கும்படி செய்து விடுகிறார். இதனால் வெகுண்ட அந்த ஏரஸ் எலக்ட்ரியானை பார்த்து, இனிமேல் நீ சூரியன் வருகிற போதெல்லாம் சேவலாக மாறி கூவுவாய் என்று சேவலாக மாற்றிவிடுகிறார். அதனால்தான் சூரியன் வருகிற போது சேவல் கூவுகிறது என்பது கிரேக்கத்திலே இருக்கிற ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் சேவல் கூவினால் தீய ஆவிகள் எல்லாம் சென்றுவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. சீனத்திலே கூட கன்ஃபியூஷியஸ் சில சிறப்பு நாட்களில் சேவல்களுக்கு ஒரு சிவப்பு தலைப்பாகை அணிந்தால் நல்லது என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லியதாக உண்டு. இப்படி பல்வேறு நாடுகளில் கோழிகளை பற்றியும் சேவல்களை பற்றியும் பல நம்பிக்கைகளும் இலக்கியங்களில் செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் கலை, பண்பாடு, இலக்கியம், கவிதை, ஓவியம் போன்றவற்றில் கோழிகள் பெரும் பங்கை வகிக்கின்றன. அதுவும்
தொழிற்சாலை பண்ணை முறை ஏற்பட்ட பிறகு வெண்மை புரட்சியும் நடந்ததன் காரணமாக கோழிகளின் உற்பத்தி அதிகமானதன் காரணமாக இப்போது அன்றாட வாழ்க்கையில் கோழிகள் அதிகமான பங்கு வகிக்கின்றன என்று கால்நடை துறையினுடைய பேராசிரியர் கால்நடை கதம்பம் என்கிற நூலில் குமரவேலு என்பவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய ஊரிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நான் சென்றபோது கோழி அடித்து விருந்து பரிமாறினான் என்று. இந்த கோழி அடித்து விருந்து பரிமாறுவது என்ற சொற்றொடர் எப்படி இடம்பெற்றது என்பதை நானும் என் நண்பர் முருகேச பாண்டியனும் பேசிக் கொண்டிருந்தோம். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொழிற்சாலை பண்ணை முறையில் இன்று இருப்பதைப் போல கறிக்கோழிகளை உற்பத்தி செய்யும் பழக்கமில்லை. நாட்டுக்கோழிகள் தான் இருக்கும். அவை காலையிலேயே மரத்திலிருந்து இறங்கி மேயச் சென்றுவிடும். இப்போது இருப்பது போல கைபேசியிலே சொல்லிவிட்டோ குறுந்தகவல் அளித்து விட்டோதான் விருந்தினர்கள் வருவார்கள் என்பதல்ல. வேண்டிய போதெல்லாம் விருந்தினர்கள் வருவார்கள், அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்கிற உரிமை இருந்தது. இப்போது வெளியூருக்கு சென்றால் சொந்த வீட்டிற்கு கூட சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற நிலைமை. எனவே நினைத்த நேரத்தில் வருவார்கள். முக்கியமான உறம்பறை வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு மாமிச உணவு, அசைவ உணவு செய்து போட்டால்தான் நன்றாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்போதுதான் நன்றாக கவனித்தார்கள் என்று அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவார்கள். இன்று இருப்பதைப் போல அப்போது மாமிச கடைகளும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் திறந்து வைப்பார்கள். கிராமங்களில் அரிது, சந்தையில் தான் வாங்குவார்கள். திடீரென வந்துவிட்டால் அவர்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கோழியை பிடித்துத்தான் அவர்கள் கறி சமைக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் புத்திசாலிகள். இப்போது இருக்கிற கறிக்கோழிகளைப் போல விட்டால் ஓடவே தெரியாமல் ஒரே இடத்திலே நின்று கொண்டிருப்பவை அல்ல. அவை புத்திசாலிகள். அங்கு இங்கும் ஓடும். குஞ்சுகள் எங்கே இருக்கின்றன என்று பார்க்கும். சில நேரங்களில் யாராவது பிடிக்க வருகிறார்களா என்று நோட்டம் விடும். அதே சமயத்தில் சேவல் என்ன செய்கிறது என்றும் அப்படியே கவனித்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த நாட்டுக்கோழிகளை பிடிப்பதற்கு சிரமப்பட்டு அவர்கள் செல்லுகிற போது அந்த பொந்திலே புகுந்து கொள்ளும், மரத்திலே ஏறிக்கொள்ளும். எனவே ஒரு கும்பலே சேர்ந்து அந்த கோழியை பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அந்த ஊரே சேர்ந்து கோழியை பிடிக்கும். அக்கம் பக்கம் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கோழியை வளைத்து பிடிக்கிற போது முக்கியமான உறவினர் வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று ஊருக்கே தெரிந்துவிடும். அப்படி ஊருக்கே தன்னுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்குத்தான் கோழி அடித்து குழம்பு வைத்தார்கள் என்கின்ற அந்த வாசகம் செயல்பாட்டிலே வந்தது. நாட்டுக்கோழிகள் 7 விதத்தில் இருக்கின்றன. ஒன்று பெருவிடை கோழி, இன்னொன்று சிறுவிடை கோழி, இன்னொன்று கடக்நாத், சிட்டகாங், பர்சா, நிக்கோபரி, மொட்டை கழுத்து கோழி. சில கோழிகளுக்கு கழுத்தில் முடி இருக்காது, அவற்றை மொட்டை கழுத்து கோழி. என்ற 7 விதமான நாட்டுக்கோழிகள். இவற்றை தவிர கோழிகள் என்று சொன்னால் தமிழ் இலக்கியத்தில் நெருப்பு கோழி, கினி கோழி, வான்கோழி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன. ஔவையார் எழுதியதாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல். இதற்கு கோபால நாராயணமூர்த்தி தான் விளக்கம் சொல்ல வேண்டும். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இதை பற்றி எழுதுகிற போது கவிஞர் இளம்பிறை வான்கோழிக்கும் சிறகு இருக்கிறது, அது ஏன் பொல்லா சிறகு என்று எழுத வேண்டும்? வான்கோழியையும் மயிலையும் ஏன் ஒப்பிட வேண்டும்? இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறது. சிறிதாக இருக்கின்ற அந்த அம்மிங் பறவை பின்னால் பறக்கிறது. எந்த பறவைக்கும் அதனால் அப்படி பறக்க முடியாது. பெரிதாக இருக்கிற நெருப்பு கோழி பறக்க முடியாது, ஆனால் அதை போல வேகமாக எதுவும் ஓட முடியாது. இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிற போது நாம் ஏன் பொல்லா சிறகை என்று சொல்ல வேண்டும்? இதை போய் மாணவர்களுக்கு ஏன் வைக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார். இதற்கு விளக்கம் கொடுத்த பிரபஞ்சன் கூட அணிந்துரையில் இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருப்பார். இதை பற்றி
நான் வாசிக்கிற போது யோசித்தது உண்டு. ஆனால் இதற்கான தெளிவான விளக்கம் கையில் இருக்கும் பூமி என்கின்ற தியோடர் பாஸ்கரன் எழுதிய ஒரு நூலில் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதில் வான்கோழி என்பது ஔவையார் காலத்தில் இல்லவே இல்லை என்கிற தகவல். ஏனென்றால் ஐரோப்பாவிலேயே வான்கோழி அறிமுகமானது 1530ஆம் ஆண்டு தான். அதற்கு முன்னால் அது கிடையாது. ஏனென்றால் இது அமெரிக்காவை சார்ந்த பறவை. அமெரிக்காவிலிருந்து தான் நமக்கு தக்காளி கிடைத்தது, பச்சை மிளகாய் கிடைத்தது, அமெரிக்காவிலிருந்து தான் புகையிலை கிடைத்தது, கோகோ கிடைத்தது. இவையெல்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்தவை, ஐரோப்பாவின் மூலம் போர்ச்சுகீசர் மூலமாக வந்தவை. ஐரோப்பாவிலே 1530ஆம் ஆண்டு தான் அது கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் இதை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதுவரை தமிழ்நாட்டில் வான்கோழி என்பதே தெரியாது. அது மட்டுமல்ல, முகலாயர்கள் 17ஆம் நூற்றாண்டில் அந்த வான்கோழியை வரைந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஔவையார் வான்கோழியை பற்றி எழுதினார் என்கிற தகவல் எந்த அளவுக்கு சரி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, காணமயில் என்பது மயில் அல்ல, கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்கிற ஒரு பறவை. அந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்கிற அந்த காணமயில் நம்முடைய காடுகளில் இருந்திருக்கிறது. ஒகேனக்கல் பகுதியில் எல்லாம் அது இருந்திருக்கிறது. இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பது தமிழ்நாட்டில் இருந்ததை 1972ஆம் ஆண்டு ஒருவர் பார்த்து, விமானப்படையை சார்ந்தவர் பிரதாப் செட்டி என்பவர் சூலூர் விமான நிலையத்தின் அருகில் 2 பறவைகளை பார்த்திருக்கிறார். தியோடர் பாஸ்கரன் ராணிபென்னா என்கிற கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு மிருகக்காட்சி சாலையில் இந்த காணமயிலை பார்த்திருக்கிறார். அது சிறகை விரித்து கொண்டு மயிலை போல, வான் கோழியை போல தன் இணையை கவர்வதற்கு சத்தம் செய்யும். இந்த காணமயில் என்கிற இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பதைத்தான் நம்முடைய தேசிய பறவையாக அறிவிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த ஸ்பெல்லிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வேறு மாதிரி ஆய்விடும் என்பதற்காக அதை அறிவிக்கவில்லை. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பதை அவர்கள் அறிவிக்கவில்லை, மயிலை அறிவித்தார்கள். எனவே இந்த காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி என்கிற பாடல் ஔவையார் எழுதியதா என்கிற சந்தேகத்தை தியோடர் பாஸ்கரன் முன்வைக்கிறார். அது எனக்கு சரி என்றுதான் படுகிறது. நம்முடைய மொழியிலே கோழியை பற்றி நிறைய பழமொழிகள். கோழி அடிக்க குறுந்தடியா, கோழி களவு போனதற்கு ஆடு வெட்டி பலியிடலாமா, கோழி கருப்பானால் முட்டை கருப்பாக இருக்குமா, கோழி கருப்பானாலும் சிவப்பானாலும் முட்டை வெளுப்புதானே, கோழி கூவி விடியுமா நாய் குரைத்து விடியுமா, கோழி கூவி பொழுது விடிஞ்சது, கோழி கொடுத்து குரலும் அழுதாச்சு, கோழி கறி என்றதும் கொண்டாடி கொண்டானாம், கீரை தண்டானாம் அட கீரை தண்டானாம் சுப்பா, கோழி கறி கொடுத்து குயில் கறி வாங்குவாங்களா, கோழி காய்ச்சலும் குண்டன் காய்ச்சலும் விடாது, கோழி குஞ்சிக்கு பால் கொடுத்தது போல, கோழி குஞ்சை காப்பது போல, கோழி தட்டி கூவுமா, கோழி திருடியோடு கூவி குலாவுகிறாள், கோழி தின்ன கல்வனோடு கூடி உலாவுகிறாள், கோழி கொடுத்து குரலும் கொடுத்தது போல், கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகுமா, கோழி முடத்துக்கு கடா வெட்டி காவு கொடுத்தது போல, கோழி முடத்துக்கு ஆடு வெட்டி பலியிட்டது போல, கோழி முட்டைக்கு தலையும் இல்லை, கோயில் ஆண்டிக்கு முறையும் இல்லை, கோயில் காலில் கச்சை கட்டினாலும் குப்பையை தான் சீக்கும், கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சறது, குருட்டு கோழி தவிட்டுக்கு ஏங்கினதாம், குருவும் சீடனும் குப்பையும் கோழியும் போல, பெட்ட கோழி கூவி பொழுது விடியுமா, பெட்ட கோழி தட்டுனா கூவுமா, ஆடி கழிஞ்சு 5ஆம் நாள் கோழி அடித்து கும்பிட்டானாம் என்று 26 பழமொழிகள் தமிழிலே இருக்கின்றன.
மரியதாஸ் என்பவர் கோழிகளை பற்றி குறிப்பிடுகிற போது, இந்த கோழிகள் சீனத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி வளர்ப்பது என்று சீன மன்னன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். செயற்கை முறையில் அந்த முட்டைகளை பொரிக்க வைக்கிற நுட்பம் கிமு 246ஆம் ஆண்டிலேயே இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சாக்ரட்டிஸினுடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் கடைசியாக சொன்னதே, நான் ஒரு சேவல் ஒன்றை இரவல் வாங்கினேன், அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னதுதான். பல இடங்களில் கோழிகளின் பெயர்கள் இருக்கின்றன. கோழிக்கோடு என்று கேரளாவில் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் கோழிப்பாக்கம் என்று, திருச்செங்கோட்டிற்கு வருகிற வழியில் கூட கோழியின் பெயரால் ஒரு ஊர் இருக்கிறது. கோழியின் பெயரில் நிறைய ஊர்கள் இருக்கின்றன. பண்டை காலத்திலேயே கோழியின் பெயரில் ஒரு ஊர் இருந்தது. உரந்தை என்றும் உறையூர் என்றும் அழைக்கப்படுகின்ற அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. அதை கோழியூர் என்றும் அழைத்தார்கள். சிலப்பதிகாரத்தில் நலங்கிள்ளி கண்ணகிக்கு அங்கே ஒரு கோயில் அமைத்தான் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அவர் அதை பற்றி குறிப்பிடுகிற போது, முரஞ்செவி வாரணம் முன்சமம் முறுக்கி புரஞ்செவி வாரணம் புக்கன என்று குறிப்பிடுகிறார். முரஞ்செவி என்றால் முரத்தை போல செவியாக இருக்கிற, வாரணம் என்றாலும் யானை, வாரணம் என்றால் கோழியும் கூட. இதற்கு பின்னால் கர்ணவழி கதை ஒன்று உண்டு. கரிகார் சோழன் ஒரு யானையின் மீது கம்பீரமாக அமர்ந்து சென்று கொண்டிருக்கிற போது திடீரென அந்த யானைக்கு மதம் பிடித்து விடுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தவித்த போது ஒரு சேவல் வந்து அந்த கோழியை கொத்தி அதை அடக்கியது. அந்த யானை கீழே விழுந்து இறந்து விட்டது என்பது கர்ணவழி கதை. பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் என்பதில் இப்படி 2 புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. இதனால் அந்த ஊருக்கு கோழியூர் என்கிற பெயரும் உண்டு என்பதை பரிபாடலில் பார்க்கிறோம். அதிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது. பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏமம் இன்தொழில் துயில் எடார் அல்லது வாழிய வஞ்சியும் கோழியும் போல் கோழியில் எழாது எம் பேரூர் துயிலே என்பது அந்த பரிபாடலிலே உள்ள பாடல். பூவிலே பிறந்தவன் என்பது பிரம்மனை குறிப்பிடுகிறது. அவன் நாவிலே பிறந்தது என்பது 4 வேதங்களை குறிப்பிடுகிறது, நான்மறை. மதுரை மக்கள் அந்த வேதங்கள் முழங்குகிற போதே எழுந்து விடுவார்களாம். ஆனால் கோழியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறையூரிலும் வஞ்சியிலும் கோழி கூவுகிற போதுதான் எழுவார்களாம். ஒரு நாட்பட்ட கேள்வி, கோழி முன்பு வந்ததா முட்டை முன்பு வந்ததா என்பது. இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும். கோழி வந்ததா முட்டை வந்ததா என்று கேட்டால் முட்டைதான் வந்தது. ஏனென்றால் கோழி முட்டையிடுவதற்கு முன்னாலே வேறு சில விலங்குகள் முட்டையிட்டன. மீன் முட்டையிட்டது, தவளை முட்டையிட்டது. அப்படி சரியான கேள்வி கோழி முன் வந்ததா கோழி முட்டை முன் வந்ததா என்பதுதான். பரிணாம வளர்ச்சி என்பது படிப்படியாக நிகழ்வது. பரிணாம வளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. புரட்சி என்பது திரும்பக்கூடியது, ஆனால் பரிணாம வளர்ச்சி திரும்பாது. புரட்சி வேகமாக நடக்கும், பரிணாம வளர்ச்சி மெதுவாக நடக்கும். ஒரு முறை நடந்தால் திரும்ப நடக்காது. உயிரினங்கள் படிப்படியாகத்தான் பரிணாம வளர்ச்சி அடையும். பல லட்சம் ஆண்டுகள் கூட பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு ஆகும். உதாரணமாக, மனிதன் வாலில்லாத குரங்கிலிருந்து 2 கிளைகளாக பிரிகிறான். ஒன்று சிம்பன்சி, இன்னொன்று மனிதன். இந்த 2 பிரிவுகளாக பிரிவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் பரிணாம வளர்ச்சி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருத்தல் என்பது கஞ்சத்தனமான காசாலன், அது ஒரு நொடியை கூட வீணடிப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். எனவே முதலில் கோழி இருந்ததற்கு முன்பு
ஒரு புரோட்டோ கோழிக்கு முன் வடிவம் ஒன்று இருந்திருக்க வேண்டும், அதற்கு முன்பு ஒரு வடிவம், அதற்கு முன்பு ஒரு வடிவம், இப்படி இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். இப்படி மாற்றங்கள் நிகழுகிற போது அந்த கோழிக்கு முன்னான முன்கோழி ஒரு முட்டையை இடும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த உயிரினத்திலும் மரபுக்கூறுகள் 100% அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. அதில் சற்று வேறுபாடு இருக்கும். அது 99.9% இருக்கலாம். திடீரென சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. அதுதான் மரபு திரிவு என்று சொல்வார்கள். அந்த மரபு திரிவுகளின் காரணமாகத்தான் புது உயிரினங்கள் ஏற்படுகின்றன. அப்படி ஒரு கோழி முட்டையிடுகிற போது அந்த முட்டையிலே மரபு திரிவுகள் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு அது பொரிந்து வெளியே வருகிற போது கோழி வந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது கோழி முன் வந்ததா முட்டை முன் வந்ததா என்றால் முட்டை தான் முன் வந்தது, கோழி பின்னால் தான் வந்தது. எனக்கு இன்னொரு வரலாற்று சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கொலம்பஸ் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பயணம் பட்டு அவற்றை கண்டறிவது என்று பேசிக் கொண்டிருக்கிற போது உணவு மேடையில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் கொலம்பஸை பார்த்து கிண்டல் செய்தார்கள். அவர்கள் இவ்வாறு கேலி பேசுவதை பார்த்து கொலம்பஸ் அவர்களிடம் கேட்டார், இந்த முட்டையை நீங்கள் நிற்க வைக்க முடியுமா? யாராலும் முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் நிற்க வைக்கிறேன் என்று அதனுடைய அகலமான பகுதியை சற்று தட்டி நிற்க வைத்தார் கொலம்பஸ். அப்போதுதான் அவருடைய திறமையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கோழிகள் எப்படி உருவாயின என்பதை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள். அதற்கு மூதாதையராக இருந்தது காட்டு சிவப்பு கோழி என்பதுதான் என்று கூறுகிறார்கள். இந்த காட்டு சிவப்பு கோழியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் கோழிகள் உண்டாயின. ஆனால் அந்த கோழிகளுக்கு மஞ்சள் தோல் இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் இருந்த சாம்பர் காட்டு கோழிகளும் ஒரு காரணம். அதன் வால் இப்படி இருப்பதற்கு இலங்கையில் இருந்த காட்டுக்கோழிகளும் பச்சை காட்டுக்கோழிகளும் காரணமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மொழியை பொறுத்தவரை அதனுடைய சிறப்பு நம்முடைய கோபால நாராயணமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல பாடல்களை யார் எழுதினார்கள் என்பதே தெரியவில்லை. நம்முடைய தமிழர்களுடைய சிறப்பே செய்வது முக்கியம், செய்பவர் முக்கியம் அல்ல. நாம் சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள், எதிலும் அவர்கள் பெயர் இல்லை. பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள், யார் எழுதினார்கள் என்று தெரியாது. பல அற்புதமான கட்டடங்களை கட்டினார்கள், யார் கட்டினார்கள் என்று தெரியாது. மைக்கேல் ஆஞ்சலோ மிகப்பெரிய சிற்பி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அவர் படித்த சிற்பங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். அத்தனை சிற்பங்களையும் மைக்கேல் ஆஞ்சலோ வடிக்கவில்லை. அவற்றின் சிறிய வடிவத்தை அவர் வடிப்பார், சீடர்கள் தான் பெரிய வடிவத்தை வடிப்பார்கள். ஆனால் அத்தனையும் மைக்கேல் ஆஞ்சலோ உடையது. தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் பெயர் தெரியாத அற்புதமான பாடல்களை பலர் பாடியிருக்கிறார்கள். உதாரணமாக யாயும் ஞாயும் யாராகியரோ என்கிற ஒரு பாடல், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று இருவரிடையே இருக்கிற நேசம் பூர்வீகத்தை எல்லாம் பார்க்காமல் நிகழ்வதை குறிப்பிடுகிற ஒரு பாடல். யார் எழுதினார் என்று தெரியவில்லை, அற்புதமான பாடல். அதை எழுதியவருக்கு செம்புல பெயல் நீரார் என்றே பெயர் கொடுத்து விட்டார். அதை போல ஒரு பறவையை இவ்வளவு நுணுக்கமாக ஒருவர் தன்னுடைய பாட்டில் வடிக்க முடியுமா என்பதற்கு நாராய் நாராய் செங்கால் நாராய், அதிலே அந்த பனங்கிழங்கு பிளந்ததை போல அதனுடைய மூக்கு இருக்கும். நீங்கள் செங்கால் நாராயை பார்த்தால், இதை பற்றி தியாடர் பாஸ்கரன் சொல்கிறார், இது நம் நாட்டு பறவை அல்ல, நம் நாட்டிற்கு வலசை வருகிற ஒரு பறவை. அதனால்தான் அதிலே அந்த கவிஞர் கூறுகிறார், நீ வடக்கிலிருந்து தெற்கு போக நேர்ந்தால் எங்கள் ஊர் சத்திமுத்தி ஊருக்கு சென்று அங்கே இருக்கிற வாவியில் தங்கினாள் என்று. அவர் யார் எழுதினார் என்று தெரியாது. எனவே அவருக்கு பெயர் சத்திமுத்தி புலவர். அதை போல குப்பை கோழியார் என்று ஒரு புலவர். அந்த குப்பை கோழியார் ஒரு பாடலை பாடுகிறார்.
குப்பையிலே மேய்ந்து கொண்டிருக்கிற 2 கோழிகள் சண்டையிட்டால் அவை தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும். அவற்றை யாராவது விரட்டிவிட்டால் உண்டு, அல்லது தாங்களே பலத்தை இழந்து பிரிந்தால்தான் உண்டு. அதைப் போல அவளுக்கு ஏற்பட்ட தன்னுடைய காதலனை பிரிந்த அந்த பிரிவாற்றாமை தானாக தணிந்தால்தான் உண்டு என்கின்ற பொருளில் ஒரு பாடலை இந்த குப்பை கோடியார் எழுதியிருக்கிறார். அந்த குப்பை கோடியார் எழுதியிருக்கிற பாடல், குப்பை கோழி தனிப்போர் போல விழியாங்கு விழியின் அல்லது களைவார் இல் யான் உற்ற நோயே என்று குறிப்பிடுகிறார். இன்னொன்று, இந்த பாடல் வேறொரு அற்புதமான ஒரு உருவக கதையை நம் கண்முன்னால் வைக்கிறது. இந்த உருவக கதையை எழுதவர் கோத்தால் லெஸ்லிங் என்பவர். ஒரு கோழி தன்னுடைய பார்வையை இழந்து விடுகிறது. அந்த காலத்தில் யாரும் உணவு போட்டெல்லாம் கோழிகளை வளர்த்ததில்லை. அவை குப்பைகளை கிளறும், அதில் கிடைப்பவற்றை உண்ணும். அந்த கோழி பார்வையை இழந்த பிறகு கூட குப்பையை கிளறும். அது குப்பையை கிளறியதும் அருகிலேயே குப்பையை கிளறாமல் இருக்கின்ற ஒரு திருட்டு கோழி இது கிளறியதும் அதில் இருக்கிற புழுவை சாப்பிட்டு விடும். ஆனாலும் தெரியாமல் அது கிளறிக்கொண்டே இருக்கும், இது தின்று கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த உருவக கதை. பல வகைகளில் விழிப்புணர்வு இல்லாதவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டுகிறார்கள் என்பதைத்தானே இந்த கதை சொல்லி காட்டுகிறது. உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தான் சுரண்டப்படுகிறோம் என்பதே தெரியாமல் விழிப்புணர்வில்லாமல் வாழ்கிறவர்களின் உழைப்பை சுரண்டித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த குப்பை கோடியார் எழுதிய கவிதைக்கும் லெஸ்லிங் எழுதிய அந்த உருவக கதைக்கும் தொடர்பு படுத்தி நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொன்று பாடல், இந்த பாடலில் மருதன் இளநாகரார் எழுதியிருப்பது. அதிலே முதுநரை மக்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், சூதாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்திய பள்ளங்களில் காட்டுக்கோழிகள் வந்து முட்டையிட்டு சென்று விடுகின்றன என்று அவர் எழுதுகிறார். இந்த காட்டுக்கோழிகளை தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களில் உருவகப்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது, காட்டுக்கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிகளுக்கும் இருந்த தொடர்பை நம்முடைய கவிஞர்கள் அறிந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இயற்கையை நேசித்து அவதானித்து வியந்து வாழ்ந்ததனால்தான் அவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வள்ளின் நல்லகம் நிறைய பல்பொறி கானக வாரணம் ஈனும் காடாகிய விழியும் நாடுடையாரே என்பது அந்த பாடல். இன்னொரு பாடல், இது குடற்றத்தனார் என்பவர் எழுதிய பாடல். இந்த குடற்றத்தனார் எழுதிய இந்த பாடலில் ஒரு செவிலித்தாயை தாயார் அனுப்புகிறார். மகளை முல்லை நிலத்திலே இருக்கிற ஒரு தலைவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருமணம் ஆன பிறகும் கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு செவிலித்தாயை அனுப்பி வைக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் 2 முக்கியமான பாத்திரங்கள் நாம் கண்டு வியக்க வேண்டியவை. ஒன்று தோழிகள், இன்னொன்று செவிலித்தாய்கள். இலக்கியத்தில் கோழிகள் என்று பேசுவதைப் போல இலக்கியத்தில் தோழிகள் என்றும் பேசலாம். அந்த செவிலித்தாய் என்பவள் தாயை விட மிகுந்த அன்பு செலுத்துவார், அனுசரணையாக இருப்பாள், உணர்வுகளை புரிந்து கொள்வார். அந்த செவிலித்தாயை அனுப்பி பார்த்து வர சொல்கிறாள். அதற்கு குடற்றத்தனார் கொடுக்கிற விளக்கம், அவள் எப்படிப்பட்ட முல்லை நிலத்தில் இருக்கிற தலைவன் வீட்டிற்கு செல்கிறாள் என்பதற்கு பல காட்டுக்கோழிகளுடைய குரலை உடைய அந்த கோழி பல்வேறு விதமான புள்ளிகளை உடையது. அதன் மீது நீர் படுகிற மாது முல்லையிலே புதரிலிருந்து எழுந்த அந்த மணலிலிருந்து நீர்த்துளி தெளித்து விடுகிறது. அப்படிப்பட்ட முல்லை நிலத்தில் தலைவியை காண செவிலித்தாய் செல்கிறாள்.
அங்கே சென்ற பிறகுதான் அவள் அறிகிறாள், வேந்தன் ஒரு பணியை கொடுத்தால் கூட தேரிலே சென்ற தலைவன் அதை விரைவில் முடித்துவிட்டு தலைவியை காண்பதற்காக ஓடோடி வந்து விடுகிறான். அவ்வளவு அன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவலை அந்த கவிதையில் அவர் தெரிவிக்கிறார். இன்னொன்று, தங்கால் பொற்கொல்லன் என்பவர் குறுந்தொகையிலே எழுதிய பாடல். இந்த காட்டு பூனைகள் கோழிகளை வேட்டையாடுவதற்காக வரும். அதை பற்றிய ஒரு பாடல். ஒரு காட்டு பூனை அந்தி சாய்கிற நேரத்தில் கோழிகள் அடையும் இடத்திற்கு வருகிறது. அங்கே ஒரு கோழி குஞ்சு மட்டும் இருக்கிறது. அது அந்த பூனையை பார்த்ததும் வீறிட்டு கத்துகிறது. அந்த ஓசையை கேட்டு பருத்தியை நெய்து கொண்டிருந்த அந்த பெண் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறாள். அப்போது அந்த சேவலும் வருகிறது. இருவரையும் பார்த்ததும் அந்த கோழி குஞ்சின் பதற்றம் தணிந்து விடுகிறது என்று எழுதுகிறார். அகநானூற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு வருகிறது. வேலி உடைய அந்த நிலத்தில் மாலை வேளையில் வரகுகளெல்லாம் காய வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு காட்டுப்பூனை கோழிகள் அடையும் இடத்தை தேடி வருகிறது, பிடித்து செல்வதற்காக என்று ஒரு பாடலை எழுதுகிறார். குறுந்தொகையில் அள்ளூர் நன்முல்லை என்பவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல், காதலர்கள் இருவரும் கோழி கூவுகிற நேரத்தில் பிரிகிறார்கள். அது எப்படி என்றால், ஒரு பழத்தை ஒரு வாளால் இரண்டாக பிளப்பதை போல ஒரு வேதனை தருகிற ஒன்று என்று குறிப்பிடுகிறார். குக்கு என்றது கோழி, அதனெதிர் துக்கென்றென்றால் என் தூய நெஞ்சம், தோடாய் காதலர் பிரிக்கும் வால்போல் வைகரை வந்தென்றால் எனவே என்பது அந்த பாடல். அந்த வைகரை வருகிற போது அவர்கள் பிரிய வேண்டும் என்பதற்காக அது ஒரு பழத்தை இரண்டாக பிளப்பதை போன்ற ஒரு வேதனையை தந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். நற்றிணையிலே ஒரு பாடல் எப்படி ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்பதற்கும், ஒரு ஆண் எவ்வாறு தன்னுடைய இணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கும் தமிழ் இலக்கியத்திலே பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன. ஆண் தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. சிறுபஞ்ச மூலத்திலே ஒரு பாடல் கூட நாம் படித்திருக்கிறோம். சுனையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தான் இனிதுண்ண வேண்டி கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இரண்டு மான்கள் ஒரு பாலை நிலத்திலே சென்று கொண்டிருக்கின்றன. தண்ணீர் கிடைப்பது கடினம். அங்கே ஒரு சின்ன குட்டையிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இரண்டுக்கும் தாகம், இரண்டும் வாயை வைக்கின்றன. ஆனால் ஆண் மான் குடிப்பதை போல நடிக்கிறது, பெண் மான் குடிக்கிறது. இதுதான் அந்த பாடல். அதை போலதான் இந்த நற்றிணையிலே வருகிற ஒரு பாடலில் ஒரு கானக வாரணம், அது ஈரமணலை தோண்டுகிறது. அதிலே ஒரு நீண்ட மண்புழுவை பார்க்கிறது. உடனே தான் உண்ணவில்லை, தன்னுடைய பேடையை அடைக்கிறது, அதை உண்ணச் சொல்லி பார்த்து ரசிக்கிறது என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்பொறி காமரு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் புலரா ஈர்மணல் மிளிர கெண்டி நாளிரை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகை நிலையே என்று அந்த நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. இந்த கோழிகள் குப்பையை எப்படி கிளறும், எப்படி உணவை தேடும் என்பதை கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் குறிப்பிடுகிறது. அதிலே கோழிகள் கிளறுகின்றன. அப்படி கிளறுகிற போது அந்த குப்பையிலே வைரக்கற்கள் கிடைக்கின்றன, ரத்தினங்கள் கிடக்கின்றன. அந்த வைரக்கற்களை மின்மினி பூச்சிகள் என்று நினைத்து கொண்டு குருவிகள் அவற்றை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைக்கின்றன என்று அந்த கற்பனை. நாம் மின்மினி பூச்சிகளை ரத்தனங்களாக கற்பனை செய்வதை பார்க்கிறோம். அவர் கூட அந்த சிலப்பதிகாரத்திலே கொடி ஆடுவதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அது தற்குறிப்பேற்ற அணி, பேத்தட்டிக் ஃபேலசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஜூலியஸ் சீசர் நாடகத்திலே வரும்
அதில் இயற்கையின் சீற்றங்களை எல்லாம் பார்த்து ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று கலிபோர்னியா நினைப்பாள். பேத்தட்டிக் ஃபேலசி என்பது ஆங்கிலத்தில், தற்குறிப்பேற்ற அணி என்பது தமிழில். அதை போல இதிலே அந்த மின்மினியை ரத்தினங்கள் என்று நினைத்து கொண்டு போய் அவை வைத்து விடுகிறது. சூடுடை தலை, தூணிற வாரணம், தாழ் துணை, குடையும் தகைசால் மணி, மேட்டு இமைப்பன மின்மினியாம் என கூட்டில் ஒய்க்கும் குருவிக்குடாம் அரா என்று கம்பராமாயணத்திலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. பட்டினப்பாலையிலே கோழிகளை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. வீட்டிலே எப்போதும் நச்சரித்து கொண்டு குறும்பு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை அந்த திணையை காவல் காட்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள். கோழி வருகிறது. அதை அவள் எழுந்து சென்று விரட்டாமல் தன் காதிலே இருக்கிற அந்த குழையை எடுத்து வீசி எடுக்கிறாள். அந்த கணங்குழைகள் சின்ன குழந்தைகள் நடைவண்டியை எடுத்து செல்லுகிற போது மேலே செல்ல முடியாமல் தடையாக இருக்கின்றன என்று நற்றிணையிலே ஒரு பாடல் இருக்கிறது. பட்டினப்பாளையிலே அந்த பாடல் இருக்கிறது. நேரிடை மகளிர் உணங்கு உணா கவர கோழி எரிந்த கொடுங்கால் கணங்குழை பொற்கால் புதல்வர் புறவியின்றி ஓட்ட முக்கால் சிறுதேர் முன்வழி விளக்கி என்பதுதான் அந்த பட்டினப்பாளையிலே வருகிற ஒரு பாடல். கால்நடை கதம்பம் என்கிற அந்த நூலில் ஒரு தகவலை குமாரவேல் குறிப்பிடுகிறார். தொடக்கத்தில் தமிழர்கள் உலகம் முழுவதுமே விலங்குகளை மோத விடுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. இங்கிலாந்திலே கரடிவதை, பியர் பைட்டிங் என்கிற ஒன்று எலிசபெத் ராணியினுடைய காலத்தில் இருந்தது. அதிலே ஒரு கரடியை தூணிலே கட்டி வைத்துவிட்டு வேட்டை நாய்களை அவிழ்த்து விடுவார்கள். அந்த வேட்டை நாய்கள் சென்று கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கரடியை குத்தி கரடி வதையை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னது கரடி துன்பப்படுகிறதே என்பதற்காக அல்ல, மக்கள் இன்பப்படுகிறார்களே அதை தடுப்பதற்காகத்தான் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் நாடகம், இலக்கியம், கலை இவையெல்லாம் தேவையில்லை, இந்த கேளிக்கைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆலிவர் கிராம்பெல் வந்தபோது இங்கிலாந்திலே இருக்கிற நாடக கொட்டகைகள் எல்லாம் மூடப்பட்டன. அதனால் இதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார். அப்படி பல இடங்களில் இந்த கோழிகள் சண்டை என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டிலே கோழிகள் சண்டையில் ஈடுபட்டது மட்டுமல்ல, அந்த கோழிகளை பிரியமாக வளர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த சேவல் சண்டையிலே இறந்து விட்டால் அதற்கு நடுகள் வைத்திருக்கிறார்கள். வீரத்தை கொண்டாடுகிற இனமாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்தது. அப்போது போரிலே யாராவது இறந்தால் நடுகள் வைத்து வழிபடுவார்கள். மரணத்திற்காக அழமாட்டார்கள், கூடி குதூகலித்து கொண்டாடுவார்கள் மரணத்தை. அவ்வாறு சண்டையிலே இறந்த கோழிக்கு 2 இடங்களில் நடுகர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று இந்தலூர் என்கின்ற இடம், இன்னொன்று அரசலாபுரம் என்கிற இடம். இந்த 2 இடங்களிலும் நடுகர்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் கோசல நாட்டில் மக்கள் எப்படியெல்லாம் பொழுதுபோக்கினார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சொல்லுகிறார், இதை பற்றி குறிப்பிடுகிறார். கருப்புற மணமும் கண்ணில் சிவப்புறு சினமும் காட்டி உருப்பரு படையின் தாக்கி உருவகை இன்று சீறி வெறுப்பில் களிப்பின் வெம்போர் மதுகய வீர வாழ்க்கை மறுபட ஆவி பேனா வாரணம் பொறுத்துவாரும் என்று குறிப்பிடுகிறார். இந்த கோழிகள் வீரத்தின் அடையாளமாக
தன் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ளாமல் கவலைப்படாமல் சண்டை போடும் என்கிற தகவலை அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், கோசல நாட்டு மக்கள் இவ்வாறு எருமை கடாக்களையும் மோத விடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். தமிழிலே இந்த கோழிகள் எவ்வாறு மோதுகின்றனவோ அந்த சண்டைக்கு பெயர் சேவற்களம் என்று பெயர். இந்த சண்டை சேவல்களுக்கு பெயர் சேவற்கட்டு என்று ஒரு பெயர் இருக்கிறது. இதை பற்றி பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஒரு பாடல் வருகிறது. அதிலே பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும் காய்ந்தும் வாய்க்கொண்டும் கடுஞ்சொல்லார் ஆய்ந்து நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு என்பதுதான் அந்த பாடல். இந்த கோழி பல இடங்களில் சென்று சண்டை போட்டு அதற்கு எத்தனை முறை விட்டாலும் அது போர் செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது. தமிழிலே 2 முக்கியமான நாவல்கள் இந்த சேவல் சண்டையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தாவோவிலே இதை பற்றி ஒரு குறிப்பு உண்டு. ஒரு மன்னன், சீன மன்னன், ஒரு சேவலை பழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மிகப்பெரிய சேவலை வாங்கி கொண்டு வந்தான். அந்த சேவலை பழக்குவதற்காக ஒருவரை அழைத்து இந்த சேவலை நீங்கள் பழக்க வேண்டும் என்று சொன்னான். அவர் சொன்னார், நாங்கள் பழக்கி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று வாங்கி கொண்டு போனார். ஆனால் 3 மாதங்களாக வரவில்லை. அவரை அழைத்து சேவல்களை பழக்கி விட்டீர்களா என்று கேட்டார். இல்லை, நான் பழக்கவில்லை. ஏனென்றால் இந்த சேவல் தூரத்தில் எந்த சேவலாவது கொக்கரித்தால் கூட இதுவும் கொக்கரித்து சிலிர்த்து கொள்கிறது. இது சரியான பருவம் அல்ல. அரசன் வியக்கிறார். அப்படிப்பட்ட மானரோஷம் உள்ள சேவல் தானே வெற்றி பெற முடியும். சரி, விட்டுவிட்டார். அடுத்து 3 மாதங்கள் கழித்து கூப்பிட்டார். இப்போதாவது சேவல் தயாரா? வேறு சேவல்கள் எங்காவது கொக்கரித்தால் இது அமைதியாக இருக்கிறது. ஆனால் சேவலை எதிரே பார்த்தால் கொக்கரிக்கிறது. இப்போது சரியான பருவம் அல்ல. மன்னனுக்கு மறுபடியும் வியப்பு. சரி, பரவாயில்லை. 3 மாதங்கள் கழித்து அவரே வந்தார். சேவல் இப்போது தயாராக இருக்கிறது. எந்த சேவலை பார்த்தாலும் கொக்கரிப்பதும் இல்லை, அது கூவினால் இது சிறிதும் கண்டுகொள்வதில்லை. இப்போது சண்டைக்கு விடலாம். மன்னன் சண்டையை அறிவித்தார். மன்னனுடைய சேவலோடு எந்த சேவல் வேண்டுமானாலும் மோதலாம். இந்த சேவல் இப்படி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சேவல்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன. வெல்ல முடியும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது. டால்ஸ்டாயினுடைய ஒரு உருவக்கதை உண்டு. அதிலே 2 சேவல்கள் சண்டை போடுகின்றன. ஒரு சேவல் இன்னொரு சேவலை வீழ்த்திவிட்டு பெருமிதம் கொண்டு தன்னுடைய பெட்டைகளுக்கு மட்டும் காண்பிக்க விரும்பாமல் சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அனைவரிடமும் காண்பிப்பதற்காக சிறகுகளை எல்லாம் அசைத்து வேகமாக பறந்து ஒரு கூரையின் மேல் வந்து அமர்கிறது. அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பருந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. அதிகமாக பெருமிதமோ பெருமையோ நாம் ஒருபோதும் அடையக்கூடாது என்பதை உணர்த்துவது இது. நம் அருகிலே இருந்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள், எளிமையாக இருந்தால் சாதாரணமானவர்கள், அன்பாக இருந்தால் சாதாரணமானவர்கள் என்கிற நினைப்பு நம் மக்களுக்கு எப்போதும் உண்டு. இதை தியான்ஜா என்பவர் ஒரு சீன அறிஞர், மன்னனுடைய அரசவையிலே இருக்கிறார். ஆனால் ஒருபோதும் மன்னன் அவரை அங்கீகரிக்கவில்லை. ஒரு நாள் அவர் நேராக மன்னனிடம் சென்றார். நான் உங்கள் இடத்தை விட்டு வேறு நாட்டிற்கு போகப் போகிறேன். ஏன் போகிறீர்கள்? நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நிறைய சேவல்கள் வளர்க்கிறீர்கள். இந்த சேவலிடம் 5 நல்ல குணங்கள் இருக்கிறது. ஒன்று, அதன் கொண்டை கம்பீரத்திற்கு உதாரணமாக இருக்கிறது. அதன் நகங்கள் வலிமையை காட்டுகிறது. சண்டையிடுவதற்கு தயாராக இருப்பது அதன் வீரத்தை காண்பிக்கிறது. எந்த உணவு கிடைத்தாலும் பெட்டைகளை அழைப்பது அதனுடைய பகிர்ந்து கொள்ளும் தன்மையை காண்பிக்கின்றது. புழுக்களை பூச்சிகளை எல்லாம் தின்பது அது உனக்கு விசுவாசமாக இருப்பதை காண்பிக்கிறது. இந்த 5 குணங்கள் இருக்கிற சேவல் தினமும் உன்னுடைய மேசைக்கு உணவாக பரிமாறப்படுகிறது. ஆனால் எங்கிருந்தோ வந்த பனிக்கொக்கு உன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மீன்களை எல்லாம் தின்றுவிட்டது, தாவரங்களை எல்லாம் பாழடித்து விட்டது, எல்லா இடங்களிலும் அசிங்கம் செய்து விட்டது. ஆனால் அதை போய் தினமும் ரசித்துக் கொண்டிருக்கிறாயே. காரணம், எப்போதும் இருப்பது கண்களில் படுவதில்லை. எனவே உன் கண்களில் படாத இடத்திற்கு போனால் என் அருமை உனக்கு தெரியும் என்று தியான்ஜா குறிப்பிடுகிறார்.
அண்மையிலே ஓரிடத்திலே படித்தேன், சேவல்கள் ஏன் வெட்டப்படுகின்றன? காரணம், மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதால் தான். யாரெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்களோ அவர்களைத்தானே மக்கள் விரோதிகளாக கருதி கொள்கிறார்கள் என்பது. கோழிகள் செய்கிற ஓசையை பற்றி கவிஞர் பாரதிதாசன் அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதிலே பல ஓசைகள் வரும். காக்கா என்று கரையுது காகம், கோகோ என கூவுது கோழி, வல்வல் என குரைக்கும் நாய்தான், உள்ளூர் பன்றி உர் உர் என்கும், குக்கு என்று கூவும் கோழி, தகதா என்று ஆடும் மயில்தான், கிருகிரு என்று கொஞ்சம் புறாதான், கிருகிர் என்று சுற்றும் செக்கு, தலபலவென்று கொதிக்கும் சோறு, மளமளவென்று பெய்யும் மழைதான், தடபடவென்று இடிக்கும் இடைதான், கடபடவென்று ஒலிக்கும் கடல்தான், அம்மாவென்று அழைக்கும் கறவை, தும் தும் என்று தும்முவர் மக்கள், உய் உய் என்று ஊதும் வண்டு, ñை ñை என்று நவிழும் பூனை, அக்கக்கா என்று அழைக்கும் கிளிகள், தெற்கு தமிழில் யாழின் துளிகள் என்பது அந்த பாடல். கோழிகள் என்னென்ன ஓசைகள் செய்யும், 9 விதமான ஓசைகள் செய்யும் என்பதை மரியதாஸ் குறிப்பிடுகிறார். முதலாவதாக, இதெல்லாம் நாட்டு கோழிகள் தான் செய்யும், பிராய்லர் கோழிகளிடம் எதிர்பார்க்காதீர்கள். பருந்து பறந்து வந்தால், தன்னுடைய குஞ்சுகளை கவர வந்தால் கோழி செய்வது எச்சரிக்கை ஒலி. அடுத்ததாக, ஏதேனும் ஒரு பறவை அவரை கவர்வதற்காக வந்தாலும் அந்த எச்சரிக்கை ஒலி. இரண்டாவதாக, அந்த கோழி நாம் பிடிக்க சென்றால் செய்வது அபாய ஒலி, அடைகாக்கும் போது செய்வது அபாய ஒலி. நாம் சென்றால் கூட நாட்டுக்கோழி நம்மை கொத்திவிடும் அடைகாக்கிற போது. மூன்றாவதாக, முட்டையிட்டதும் அது ஒரு கெக்கரிக்கும் ஒரு ஒலியை செய்யும், அது ஒரு திருப்தி. முட்டை இடுவதற்கு முன்பு ஒரு அனத்தும் ஒலியை செய்யும். கூவுவதற்காக செய்வது 5வது ஒலி. அது சில நேரங்களில் தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து செய்வது ஒரு விதமான மௌனமான மென்மையான ஒலி. சேவலை பார்த்து செய்வது ஒரு விதமான காதல் ஒலி. கடைசியாக, அதை யாராவது பிடித்தால் செய்வது ஒருவித பய ஒலி, பிடித்து கொண்டு போனால் செய்வது ஒரு விதமான சங்கட ஒலி. இந்த 9 ஒலிகளையுமே நாட்டுக்கோழிகள் செய்யும். புதுமைப்பித்தன் எழுதிய சாதாரண கதை, அது சனப்பன் கோழி என்று. இதற்கு முன்னால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். மதிவேந்தன் என்பவர் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் இந்த கோழிகளை பற்றி நாம் எப்படி ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். கோழி கூவி பொழுது விடியுமா என்று நாம் சொல்லுகிறோமே, இது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட எழுதியிருப்பார், முட்டையிடும் வேலைக்கு சேவலை முன்னமர்த்தி கூவுகிற பெழுவேளை பெட்டைக்கு தரலாமா என்று. எனவே பெட்டை கோழிகளை நாம் நம்முடைய பழமொழியில் பெட்டை கோழி கூவி பொழுது விடியுமா என்றெல்லாம் சொல்லி அந்த ஆணாதிக்க மனப்பான்மை காண்பிக்கின்றோம். சேவல் சண்டை போட்டால் அது சேவல் கட்டு, ஆனால் பெண்கள் சண்டை போட்டால் சண்டை கோழி என்று நாம் சொல்கிறோம். சண்டை கோழி என்று திரைப்படங்கள் கூட வந்துவிட்டன என்று அவர் குறிப்பிடுகிறார். இதில் இருக்கிற நுட்பத்தை நாம் ஆராய வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்போது சனப்பன் கோழிக்கு வருவோம். புதுமைப்பித்தனுடைய கதை. பரமேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞன், அவன் தீவிர வைராகியம் உள்ளவன். அவனிடம் 2-3 வைராகியங்கள். ஒன்று, அரசு வேலைக்கு போகக்கூடாது என்பது. இது எந்த வகை வைராகியம் என்று தெரியவில்லை. 2வது வைராகியம், பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. 3வது, வரதட்சணை வாங்கக்கூடாது. இந்த 2 நோக்கங்களும் நல்ல நோக்கங்கள். அவருடைய தந்தை தேடி தேடி பார்த்து ஒரு உபாத்தியாயருடைய வீட்டிலே சாரதா என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். சாரதா அப்படி ஒரு அற்புதமான பேரழகி. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவரை ஒருவர் மனம், ஏனென்றால் அவள் பெண்ணாயிற்று என்று சனப்பன் கோழியை முடிக்கிறார் புதுமைப்பித்தன். இந்திரா பார்த்த சாரதி ஒரு கதை எழுதியிருக்கிறார், நெருப்பு கோழி என்று. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருவர் கேரளாவுக்கு செல்கிறார். ஒரு நம்பூதிரியினுடைய வீட்டிலே வாடகைக்கு இருக்கிறார். நம்பூதிரிக்கு மனைவி இல்லை, ஒரு பெண். அந்த பெண் பெயர் தினகரி. எப்போதும் குங்கும பெட்டோடு அவ்வளவு அழகாக இருக்கிற ஒரு பெண்.
என்று பார்த்து நம்பூதிரி எங்கோ சென்று இருக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவள் கொடுக்கிறாள். படித்து காட்டுகிறார். அந்த டைரியிலே ஏகப்பட்ட கடிதங்கள். இவருக்கு ஒரு ஆசை, இதில் என்ன எழுதியிருப்பார்கள் என்று. அவள் இல்லாத போது அந்த கடிதங்களை எடுத்து பார்க்கிறார். பார்த்தால் எல்லாம் கேரளாவில் இருக்கிற ஊர்களிலிருந்தே வருகிறது. இதில் ஏதோ கோல்மால் நடந்திருக்கிறது என்று அவருக்கு புரிகிறது. எனவே அவர் நம்பூதிரி வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்கிறார். நம்பூதிரி ஒரு கடிதத்தையும் ஒரு இராணுவ உடையும் எடுத்து காண்பிக்கிறார். அந்த கடிதத்தில், உங்கள் மருமகன் விமானத்தில் செல்லுகிற போது விபத்தில் இறந்து விட்டான், அவன் கடைசியாக உடுத்திய உடையை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று ஒரு கடிதம் இருக்கிறது. அதை பார்த்ததும் நொந்து போகிறார். நம்பூதிரி தன் மகள் நொடிந்து விடக்கூடாது, மனம் ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காக அவரே இப்படி கடிதங்களை எழுதி வெவ்வேறு ஊர்களுக்கு போய் அவர் அதை அஞ்சலகத்தில் சேர்க்கிறார் என்பது புரிந்தது. இவர் ஒரு வேறு ஊருக்கு மாறுதல் கேட்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நான் மாறுதலோடு செல்ல விரும்புகிறேன். உங்கள் மகள் இவ்வாறு இருப்பதை நீங்கள் நெருப்பு கோழியைப் போல ஜீரணித்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வெம்மையை என்னால் தாங்க முடியாது. ஒரு நாள் நான் உண்மையை உளறிவிடுவேனோ என்கிற பயத்தில் இங்கிருந்து செல்கிறேன். அதே நேரத்தில் அங்கே இராணுவத்திலிருந்து வந்த கடிதத்தையும் உங்கள் மருமகன் உயிரோடு இல்லை என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிற அந்த இராணுவ உடையும் என்னோடு எடுத்துச் செல்கிறேன் என்று அவர் எடுத்துச் சென்று விடுகிறார். இவை 3 அற்புதமான தமிழ் சிறுகதைகள். முல்லா நஸ்ருதீன் அமர்ந்திருக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தன்னுடைய சட்டையிலே கருப்பு ரிப்பன் ஒன்றை கட்டி கொண்டு வந்தார். முல்லா கேட்டார், என்ன கருப்பு ரிப்பன் கட்டி கொண்டு இருக்கிறீர்களே? என் பாட்டி இறந்து விட்டார், அந்த துக்கத்திற்காக இந்த கருப்பு ரிப்பனை நான் கட்டி இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அடுத்த நாள் அவர் வருகிற போது, பக்கத்து வீட்டுக்காரர் வருகிற போது, முல்லாவின் கோழி குஞ்சுகள் எல்லாவற்றிற்கும் கழுத்தில் கருப்பு ரிப்பன். அவர் என்ன கேட்டார், என்ன உங்களுடைய கோழி குஞ்சுகளின் கழுத்தில் கருப்பு ரிப்பன்? அவர்கள் அம்மா இறந்து விட்டதால் கருப்பு ரிப்பன் கட்டி கொண்டிருக்கின்றனர். எப்படி இறந்தது? நாங்கள் தான் சமைத்து சாப்பிட்டோம். நன்றி, வணக்கம்.